முருகா, என் அன்பு பிள்ளையே, எவ்வளவு நேரம்தான் நீ என்னை காக்க வைப்பாய்? நேற்றிலிருந்து உன்னிடம் ஒரு நல்ல விஷயம் சொல்ல உன் அப்பன் முருகன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். முக்கியமான விஷயம் ஒன்று வந்து உள்ளது பிள்ளையே. நீண்ட நேரமாக உன்னிடம் ஒரு முக்கிய விஷயத்தை கூறவே அப்பா நான் இங்கு கால் வலிக்க காத்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டு நீண்ட காலமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பிரச்சனை எப்போது அப்பா முடியும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். நீண்ட நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை கூடிய விரைவில் முடிவடைய போகின்றது தங்கமே. தேவை இல்லாமல் மன குழப்பத்தில் இப்போது நீ இருக்கின்றாய். அனைத்திற்கும் தீர்வு உண்டு. யாரிடமும் தேவை இல்லாமல் விவாதம் செய்யாதே. நீ உன்னுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் கூறும் பொழுது உன்னுடைய பிரச்சனை முடிவுக்கு வந்து விடுமா என்ன? அவ்வாறு இல்லை தங்கமே. அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை. சிலர் உன் கஷ்டங்களை நினைத்து சந்தோஷம் படுகிறார்கள். ஆறுதல் என்ற பெயரில் உன்னுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் உலகம்தான் இது. எனவே யாரை நம்பியும் உன் கஷ்டம் பிரச்சனை சொல்லி நீ அழுகாதே. என்னிடம் கூறு தங்கமே. என்னிடம் மட்டும் மனம் விட்டு பேசு. மற்ற சமயத்தில் மௌனமாக இரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை நான் நம்பும் அப்பா முருகன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் அனைத்தையும் கடந்து செல். நிரந்தரமான இன்பமும் இல்லை, நிரந்தரமான துன்பமும் இல்லை தங்கமே. அதனால் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்க பழகு. எல்லாம் மாறும், விரைவில் மாறும். இந்த முருகன் அப்பாவின் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயமிக்க நிகழ்வு நடக்க போகின்றது. உன் வாழ்க்கை அழகாகும். வாழ்க்கை வண்ண மலர்களால் பூந்தோட்டமாய் குலுங்க போகின்றது. அதை எதிர்கொள்ள தயாராக இரு தங்கமே. உனக்கு பின் இருப்பது நான் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் என்னுடைய அருள் உனக்கு துணை நிற்கும். உனக்காக நான் இருக்கின்றேன். ஓ